சினிமாவில் ஜாதி மதம் கிடையாது, கலை தான். அரசியலில் ஜாதி மதம் மொழி எல்லாமே உண்டு. அரசியல் களத்துக்குள்ளே உங்கள்கிட்ட உங்களை முதலமைச்சராக சொல்லி ஒரு கட்சி கூட இதுவரை வரல. டாக்டர் கிருஷ்ணசாமி கூட பலம் நிரூபிக்காதவங்க, கட்டமைப்பு இல்லாதவங்க தங்கள் பலத்தை வந்து கரெக்டான உரிய மதிப்பீடு பண்ணணும், மிகை மதிப்பீடு பண்ணக்கூடாதுன்னு அவர் வேற அடிக்கிறார். டிடிவி தினகரன் 60 சீட்டு எதிர்பார்க்காரு. நேயந்தான ரெட்டலையும் உதயசூரியனும் குக்கரில் வச்சு வச்சவர் 60 சீட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்க தான் செய்வார். ஒரு வேளையில் நீங்கள் உங்கள் நிலைமையை பார்த்து 80 கொடுத்தாலும் கொடுக்க முடியல. சரத்குமார் கொடுத்த சீட்டை, கமல்ஹாசன் கொடுத்த சீட்டை திருப்பி கொடுத்தாரு. அதே கமல்ஹாசனோட மோசமான பொசிஷனில் விஜய் இருக்கிறார். கமல்ஹாசன் எடுத்த எடுப்புலேயே 39 போட்டுட்டார். அது காஞ்சிபுரம் ஏதோ 1-2 ஃப்ளா ஆச்சு, மற்றபடி நியர்லி 39 போட்டுட்டார். மணியான கேண்டிடேட்டை போட்டார். மௌரியா, கமிலா நாசர், தெரிஞ்ச ஐஏஎஸ் அதிகாரி, கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஓட்டு எடுத்த ஒருத்தர், திருச்சியில், மதுரையிலன்னு நல்ல கேண்டிடேட் ஒரு 10-15 பேர் போட்டார். இவர்கிட்ட எம்பி கேண்டிடேட்டு நீங்கள் மதிப்பிட்டீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க கமல்ஹாசன் கூட ஒப்பிடும்போது?